இந்த தி ஸ்டார்பக்ஸ் சின்னம் பின்னணியிலிருந்து எப்படி தோற்றமளிக்கும் என்பதை நீங்கள் காணலாம். இது அதன் அடியின் கடைசி புள்ளியாக விரித்து பறந்துள்ளது. இந்த வடிவமைப்பு கூடுதல் ஆழமான மற்றும் மிரட்டலான காரணத்தை புரிந்துகொள்ள இது முக்கியமாகும். ஸ்டார்பக்ஸ் கம்பெனியை பிரதிநிதித்துவப்படுத்த இந்த வினோதமான படத்தை ஏன் தேர்ந்தெடுத்தனர் என்பதை புரிந்துகொள்ள நாம் ஆரம்பத்திற்கு திரும்ப வேண்டும். 1971ஆம் ஆண்டில் மோபிடிக் மூலம் இயக்கப்பட்ட நிறுவனர்கள் சியாட்டல் என்பது ஒரு துறைமுக நகரமாக இருந்ததால் அவர்களின் காபி கப்பல்களில் வரும்போது ஸ்டார்பக்ஸ் என்ற பெயரை தேர்ந்தெடுத்தனர். அவர்கள் தங்களின் பிராண்டைக் கடலுடன் தொடர்புடையதாக கொள்ள விரும்பினர். அடுத்ததாக ஒரு சின்னத்தை கண்டுபிடிக்க வேண்டும். கம்பெனியின் வலைத்தளத்தின்படி பழைய கடல் புத்தகங்களை ஆராய்ந்தபோது அவர்கள் ஒரு மர்மமான நீங்கள் சிரேஷ்டத்தைக் கொண்டு அது ஒரு மணமகள் போல தோன்றுகிறது, மேலும் அது கடலில் வாழ்கிறது என்றாலும் அவர்களின் முடிவில் உள்ள ஆழமான மற்றும் இருளான காரணம் உள்ளது. சிரேஷ்டத்துக்கான தனிப்பட்ட வரலாறு உள்ளதைக் காணலாம். பண்டைய நிறுவனர்கள் இதை புரிந்தனர். கிரேக்க காணொளியில் சிரேஷ்டம் முதலில் ஒரு பெண்மணியின் தலைவுடன் ஒரு பறவை என்ற அர்த்தத்தில் விளக்கப்பட்டது. பின்னர் அவர்கள் பறவையின் கால்களுடன் கொண்ட ஒரு பெண் என்றார். அவர்கள் கல்லூரி படிவத்தை வரையறுத்தனர், மேலும் இறுதியாக நாங்கள் இன்று காணும் மணமகளின் உருவத்தைப் பெற்றனர். விதிவிலக்குகளைப் பொறுத்தவரை சிரேஷ்டத்தின் சிறப்பம்சங்கள் ஒரே மாதிரியானதாக இருந்தன. அவர்கள் அழகாகவும் சாடையாகவும் இருந்தனர். அவர்கள் தங்களின் அழகை பயன்படுத்தி படகோட்டிகளை நீரில் தன்னை பாயச் செய்ய நினைக்கின்றனர். பொதுவாக ஒரு சிரேஷ்டம் பாடுவது மூலம் தணிக்கையாளர்கள் அவரிடமிருந்து தங்களை தடுக்க முடியாது. அவர்கள் உண்மையாகவே நீரில் இறந்துள்ளனர். இது ஸ்டார்பக்ஸுக்கு என்ன தொடர்பு உள்ளது? அவர்கள் சிரேஷ்டத்தை மணமகளின் போலவே தேர்ந்தெடுத்ததா? வேல் முதல் சின்னத்தை பாருங்கள். சிரேஷ்டத்தின் மார்பு கருப்பாகவும் அதன் வெட்டிய அடிசிமிடான பறந்து இருந்தது. இந்த விவரணம் ஏனோ ஒன்று தவிர்க்க முடியாது. உரிமையாளர்கள் மக்கள் ஸ்டார்பக்ஸை கண்டதும் ஸ்டார்பக்ஸை மணக்கும்போது ஸ்டார்பக்ஸை விரும்ப வேண்டும் எனக் கணித்தனர். கடல் கடத்திகளின் சிரேஷ்டத்தின் மிகுந்த கவனத்தை நியாயமாக்க ஸ்டார்பக்ஸின் நிறுவனர்கள் தங்களின் காபியை நிர்வகிக்க முடியாதவாறு உங்களை மாற்ற விரும்பினர். இது கற்பனை அல்ல. முன்னாள் தலைவர் மற்றும் CEO ஹோவர்ட் ஷுல்ட்ஸ் ஆரம்பத்தில் அவர் மனக்கிளவியாய் காபி போன்றவையாகவும் ருபினேஸ்காகவும் இருப்பதாக குறிப்பிட்டார். கம்பெனி வளர்ச்சி தொடங்கிய போது அவர்கள் சின்னத்தின் வடிவத்தை மாற்றுவதன் மூலம் அதை மேற்கோள் காட்டும் பின்விளைவுகளைச் சந்திக்க முடிந்தது. ஸ்டார்பக்ஸின் வரலாற்று படங்களின் மீது புகாரளிக்க ஒரே வகையில் இருந்தது. 20 வருடங்களுக்குப் பிறகு சின்னம் மேலும் அடக்கமாக மாறியது. எனினும் இந்த மாதிரிகள் அனைத்திலும் ஒரே ஒன்று மாறாதது, சிரேஷ்டம் எப்போதும் மையத்தில் இருக்கிறது. உண்மையில் கம்பெனி இந்த உருவத்தை மிக விரும்புகிறது. 2008இல் அவர்கள் ஆரம்பத்திற்கான நிர்வாகத்தைக் கண்டுவிட்டனர். இது உடனடியாக சமூகத்தில் எதிர்வினை காட்டியது மற்றும் இது விரைவில் நிறுத்தப்பட்டது. ஸ்டார்பக்ஸ் இன் சின்ன வளர்ச்சி பக்கம் இதை பரிசீலிக்கவில்லை, ஆனால் இது அவர்களுக்கு இந்த உருவத்திற்கு எவ்வளவு அக்கறையோ என்பதைக் காட்டுகிறது. நீங்கள் மயக்கம் மற்றும் அடக்கமில்லாமை குறித்து வெறுமனே சந்தேகம் எழுத்தால் காப்பீட்டாளர்களுக்கு ஒரு அசிங்கமான மார்க்கெட்டிங் திட்டமாக இருக்கலாம், ஆனால் நாளில் இறுதியில் இது வேலை செய்கிறது.